ஒரு நாடு தன்னுடைய மொழி, கலை, இலக்கியம், அதனுடைய பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்டு அதனுடைய வேளாண்மை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், நீர்வளம், மணல் வளம் எல்லாவற்றையும் பாதுகாப்பது, இதற்கெல்லாம் சேர்த்துதான் அரசியல். நாம முன்னெடுப்பது நாடு தமிழ்நாடு. இந்த நாட்டில் வாழுகிற மக்களுக்கான இந்த அரசியலை முன்னெடுப்பது தமிழ் தேச அரசியல். உலகெங்கிலும் இப்படித்தான் அந்தந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியல் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் நமக்கான அரசியல் அப்படி இல்லை. அவனுக்கு நம் மொழி இல்லை, நம்முடைய கலை இலக்கிய பண்பாடு இல்லை, நம்முடைய வரலாறு இல்லை, நம்முடைய இலக்கியம் பாதுகாக்கப்படவில்லை, போற்றப்படவில்லை, நம்முடைய காட்டு வளமோ, கனிம வளமோ, நீர்வளமோ, நிலவளமோ, கடல் வளமோ, மலை வளமோ காக்கப்படவில்லை. இப்ப இந்த வளங்கள் எல்லாம் இல்லாது நிலம் எப்படி இருக்கும்? அதில் மக்களின் நலம் எப்படி இருக்கும்? இந்த கேள்வியை அறிவு சமூகம் எழுப்பி பார்க்க வேண்டும். இங்கே உங்கள் பிள்ளைகள் மலைகளை காப்பாற்ற வேண்டும் என்று மாநாடு போட்டோம், மரங்களுக்கென்று மாநாடு போட்டோம், ஆடு மாடுகளுக்கென்று மாநாடு நடத்தினோம், தண்ணீருக்கென்று மாநாடு நடத்தினோம், கடலம்மா என்று கடலுக்கு மாநாடு நடத்தினோம். எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள், ஏளனம் செய்தார்கள், சிரித்தார்கள். நாங்கள் அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அழுதோம். அவ்வளவுதான், அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்று கடந்து போனோம். இவர்கள் மரம் என்பதை வெறும் மரம் என்று கருதுகிறார்கள். அது நம் உயிர் என்று அறியாத இவர்கள். மனிதர்கள் இல்லாமல் உலகில் மற்ற உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்துவிடும் என் உடன் பிறந்தார்களே. ஆனால் மற்ற உயிரினங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது. மரம் இல்லாமலோ, மலை இல்லாமலோ, கடல் இல்லாமலோ, ஆறு அருவி இல்லாமலோ, ஏரி குளங்கள் இல்லாமலோ மனிதர்கள் வாழ முடியாது. பறவைகள் இல்லாமலோ, விலங்குகள் இல்லாமலோ மனிதர்கள் வாழ முடியாது. இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறியாது நாம் அரசியல் செய்கிறோம், நாம் இதெல்லாம் செய்கிறோம் என்று பேசுவது ஒரு சுத்த அறியாமை, அது ஒரு பைத்தியக்காரத்தனம். இந்த உலகம் ஒரு ஐம்பெரும் ஆற்றல். இந்த பூமி உங்களுக்கு நிலம், நீர், தீ, வழி, விசும்பு, அதாவது காற்று, ஆகாயம், இதையெல்லாம் சேர்த்துத்தான் ஐந்தும் கலந்த மயக்கமே உலகம் என்று தொல்காப்பியம் பாடுது. இதை நாம் ஐம்பெரும் ஆற்றல் என்கிறோம், ஐம்பூதங்கள் என்கிறோம், பஞ்சபூதங்கள் என்கிறோம். இந்த ஐந்து ஆற்றல்கள் இல்லாத உலகில் எவ்வுயிரும் இல்லை என்கிற உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த உயிரும் இல்லை. ஆனால் இதை பற்றி கவலைப்படுகிறோமா? காற்று மாசுபட்டதை பற்றி கவலைப்படுகிறோமா? இல்லை. நீர் நஞ்சாகி போனதை பற்றி கவலைப்படுகிறோமா? இல்லை. நிலம் நாசமானதை பற்றி கவலைப்படுகிறோமா? இல்லை. எதை பற்றியுமே கவலைப்படாது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் பிரச்சனை. இங்கே நாம் வணங்குவதற்கு பல்லாயிரக்கணக்கான சாமிகள் உண்டு, ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க பார்க்கிறீர்கள், உங்க கண்ணு முன்னே நம் மலைகள், இயற்கையின் அரும்பெருங்கொடை, நம் அன்னை பூமி, அதனுடைய மார்பு இந்த மலை. அந்த மலையை கல்குவாரி என்றும் எம்சாண்ட் என்றும் அவர்கள் வெட்டி வெட்டி வித்து காசாக்குவது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை என் அன்பு சொந்தங்களின் அருமை பெற்றோர்கள், என்னிலும் என் இளைய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மலை என்பது ஒரு கற்குவியல் அல்ல, கற்குவியல் அல்ல, நம் பூமி தாயின் மார்பு. அது அதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். மலையில்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்பதை படித்துக் கொண்டிருக்கிற படித்த என் தம்பி தங்கைகள் நீங்கள் அறிய வேண்டும். அதனால்தான் இங்கே
மலை வளமே மண் வளம் என்று உங்களுக்கு சின்ன ஒரு காட்சியை விளக்கி காட்ட உங்கள் மகன் விரும்புகிறேன். இது தேர்தல் நேரத்திலே வாக்கு சேகரிக்கிறவர் இடத்திலே மரத்தை பற்றி, மழையை பற்றி, நீரை பற்றி, காற்றை பற்றி, கடலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் சீமான் என்று நினைத்தால் நான் உங்களுக்காக பரிதாபப்படுகிறேன். இதையெல்லாம் தெரியாது எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை. அந்த ஓட்டை நீங்கள் யாருக்கோ போடலாம், எனக்கு அது பயன் இல்லை. ஏனால் அவர்களைப் போல நான் அண்டா தருவேன், மிக்சி தருவேன், சிலிண்டர் தருவேன், 1500 பணம் தருவேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்ற தயாராக இல்லை. அதற்கு வந்தவனும் இந்த மகன் இல்லை. நான் உங்க ஓட்டுக்காக வந்தவன் இல்லை, இந்த நாட்டுக்காக வந்த மகன். உங்கள் வாக்குக்காக வந்தவன் இல்லை, உங்களின் எதிர்கால வாழ்க்கைக்காக வந்தவன். எனக்கு உங்கள் வாக்கை விட உங்கள் வாழ்க்கை தான் முதன்மையானது. உங்க ஓட்டை விட நான் பிறந்த நாடுதான் எனக்கு முதன்மையானது. அதனால் நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் ஏற்புடையதா இல்லையா, தேவையா இல்லையா, அவசியமா இல்லையா, அதை பாருங்கள். இது அவசியம் என்றால், இதுவெல்லாம் இருந்தால்தான் இந்த நாடு மக்களும் பாதுகாப்பாக வாழ முடியும் என்கிற புரிதல் உங்களுக்கு வந்தால் எங்கள் கையை பிடித்துக் கொண்டு எங்களுக்கு வலிமை தாருங்கள். இல்லை என்றால் எப்போதும் போல அவர்களுக்கே அந்த திருட்டு கூட்டத்தையே உங்கள் வாக்கை செலுத்தி இருக்கிற மலைகளையும் வெட்டி மொத்தமாக முடித்துவிட்டு போகலாம். உங்களுக்கு தெரியும் என் அன்பு சொந்தங்களே, என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது, அப்படி இருந்தால் வாழ்கிற இடமாக பூமி இருக்காது என்று சொல்கிறார். 200 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், சூழியல் ஆய்வறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து உலக பெருமன்றத்தில், ஐநா மன்றத்திலே ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார்கள், தாக்கல் செய்தார்கள். இந்த பூமியின் வாழ்நாள் இன்னும் 12 ஆண்டுகள் தான் இருக்கிறது. அதற்குள்ளே நாம் விழித்துக் கொண்டு எச்சரித்துக் கொண்டு காப்பாற்ற வேண்டும், இல்லை என்றால் எல்லோரும் அழிவதை தவிர வழி இல்லை என்று அவர்கள் அறிக்கையை கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். அன்று கொஞ்ச நேரம் வருந்தினார்கள், அழுதார்கள். அதுக்கப்புறம் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இந்த நாட்டில் அழுவது தமிழ் தேசிய பொது உடைமை, தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களும் அவருடைய பிள்ளைகள் நாங்களும் தான் தெரு தெருவாக கத்திக் கொண்டு அழுது கொண்டு வருகிறோமே ஒழிய யாரும் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இந்த பூமி நிலமற்ற, நீரற்ற நிலமாக மாறிவிட்டது என்ற ஒரு அறிக்கையை உலகத்தார்கள் கொடுத்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டார்கள். தமிழ்நாட்டில் 10 மாவட்டத்தில் பூமிக்குள்ளே நீர் இல்லை என்று சொல்லிவிட்டு அறிவிப்பிட்டு அதோடு அதன் பொறுப்பு முடிந்து விட்டது, போய்விட்டார்கள். அந்த நீரை சேமிப்பதற்கு, நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு என்ன வழி என்று அவர்கள் சிந்திக்கவும் இல்லை, செயல்படவும் இல்லை. எப்படியாவது அடுத்த முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக 5000 தருவது, அண்டா தருவது, மிக்சி தருவது, வாக்குக்கு 2000 தருவது, இந்த கணக்கிலே தான் திட்டமிடுகிறார். முதலில் எது அரசியல், எது அவசியமானது என்பதை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.